எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு சாந்தி கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி. இது ஈஸியாவும் டேஸ்டியாவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணி கூட உப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர்லாம் அதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் அப்படியே காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். எதுக்காக நம்ம காலிஃப்ளவரை வெந்நீரில் போடுறோன்னா அதில் புழு இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும், அதுக்காக தான். சரி, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு கடாய் சூடானோடனே நம்ம 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொடி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மசாலாவோட ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட காலிஃப்ளவரை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 முறி தேங்காய் பேஸ்ட்டு நல்லா மைய அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதை தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சப்பாத்தி செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு நீங்கள் சைடிஷாக அந்த காலிஃப்ளவர் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.